அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இங்கித மாலையில 90வது பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம். எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, ஒன்றாகி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, என்றென்றும் சச்சிதானந்த மயமாய் விளங்குவதற்கு வேண்டிய இப்பிரபஞ்ச காரியத்தை இடையறாது நிகழ்த்தி முடிவிலே திருவருள் பிரகாசர வள்ளலாராய் விளங்க வந்து விட்டுள்ளது உண்மை உண்மை உண்மை. இதை தயவாலே கண்டு நமக்கு வழங்கியவர் தயாபிரகாச சுவாமி சரவணானந்தர். அவரது திருவடியை வணங்கி தொடர்ந்து பாடலை அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம். இங்கித மாலை அப்படிங்கிறது கேள்வி பதில். தலைவன் தலைவி, தலைவி உயர்ந்த பக்குவத்தை சச்சிதானந்தமே மயமாய் விளங்குவதே தன் நோக்கமாய் கொண்ட ராமலிங்க சுவாமிகள் தலைவி. தலைவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர், ஜோதி நடராஜபதி ஆண்டவர். அவர் தலைவி கேட்பதும் ஆண்டவருக்கு பதிலளிப்பதும் போல அமைந்தது எதற்கு அப்படின்னா, இதெல்லாம் ரியல் வேர்ல்ட்ல ராமலிங்க சுவாமிகளுக்கு நடந்துச்சு, அவர் லைஃப் நடந்துச்சு அப்படின்றது எடுக்கிறது அது சாதாரண ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆனால் அது அதற்காக எழுதப்பட்டது, சொல்லப்பட்டது இல்லை. தோழியாகிய மனசுக்கு தெளிவு வர்றதுக்காக, நாம் எல்லாரும் தெளிவு பெறுவதற்காக வேண்டிதான் இதெல்லாம் இயற்றிருக்காங்க. ஏன்னா மனசு தெளியும் போதுதான் அது எந்த ஒரு விஷயத்துக்குமே தேவையில்லாம எமோஷன்ஸ்க்கு ஆளாகாம எப்போதுமே சாந்தத்தோடையும் அமைதியோடையும் இருக்கும்போதுதான் அந்த மனசுல நிதானம் இருக்கும். நிதானம் இருக்கதான் நமக்கு தயவின் மீது உண்மையான நாட்டத்தையும் தயவை விடாம பிடிச்சுக்கிறதுக்குமே பிடிக்கும். இந்த சத்விசாரம் செய்வதன் நோக்கத்திற்கும் சத்விசாரம் செய்து மனத்தோழி தெளிவு பெற்று மேநிலையை நாடி தயவு செய்வதையே தம் தொழிலாய் ஏற்று ஒவ்வொரு ஆன்மாவையும் பக்குவப்படுத்துறதுக்கு வேண்டிதான் இந்த இங்கித மாலை ஏற்றப்பட்டிருக்கு. மற்றபடி இந்த மாதிரி எல்லாம் ரியல் வேர்ல்ட்ல நடந்துச்சுன்னு நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் மேல்நிலை ஏறும் பொருட்டு ராமலிங்க சுவாமிகள் அருளாலே இயற்றியது, தயவாலே அதற்கான விளக்கம் தயாபிரகாசர் தந்தது. ஸோ நம்ம தொடர்ந்து இதை பார்ப்போம். சிறியேன் தவமோ என்னை பெற்றார் செய்த தவமோ ஈண்டு அடைந்தீர், அரியேன் ஒற்றி அடிகள் இங்கு அடைந்தவாறு என நினைத்ததென்றேன். பொறிநேர் உனது பொற்கலையை பூவார் கலையாக்குகிற நினைத்தே எரிவேல் வழியா என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. சிறியேன் தவமோ என்னை பெற்றார் செய்த தவமோ ஈண்டு அடைந்தீர், அரியேன் ஈண்டு அடைந்தீர், ஒற்றி அடிகள் இங்கு அடைந்தவாறு என நினைத்தென்றேன். பொறிநேர் உனது பொற்கலையை பூவார் கலையாக்குற நினைத்தேன், எரிவேல் விழியா என்கின்றார், இதுதான் செடி என்னேடி. ஆன்ம விளக்கத்தை பார்ப்போம். ஆன்ம பரிபாகம் அடைவதற்கு அளவு கடந்த நெடுங்காலம் சென்றுள்ளது. அவ்வளவு காலமும் குறிப்பிட்ட ஒரு ஆன்மா அகண்டவான் நிறை ஜோதி சூழலில் தான் இருந்து வந்திருக்கிறது. இதை ஆன்மா செய்த தவப்பயனா அல்லது அதை சூழ இருக்கிற ஜோதி செய்த தவப்பயனா? இத்தருணம் இப்பொழுது இவ்விரண்டுக்குமே பெருந்தவ பயனாக பெரிய மரணமில்லா இன்ப நிறை வாழ்வு சித்திக்கப் போகின்றது போலும். அதனால்தான் திருவொற்றிப்பதியார் இங்கு எழுந்தருளியுள்ளார். இப்படி எழுந்தருளியுள்ள தலைவரை கேட்டு தன் ஐயம் போக்கிக் கொள்ளவே, அடிகளே, நீர் என்ன நினைத்து இவ்விடம் அடைந்தீர் என்று வினவினாள். அதற்கு அவர் கூறுகிறார், உனது பொறிநேர் கலையை பூவார் கலையாய் ஆக்குற நினைத்தே வந்ததாக குறிப்பிடுகின்றார். எரிவேல் விழியாய் என அவளை அழைத்தே அப்படி ஓர் ஆடையை மாற்றித் தருவதாக. தலைவி இப்போதைக்கு இவ்வுலகில் பூவார் கலை பூண்டு எப்படியோ பிழைத்து
கொண்டிருக்கிறாள். இவளது களைப்பு போட்ட ஆடையாகவோ, மண் பட்ட அழுக்கடைந்த ஆடையாகவோ, மலர் மதனின் அம்பு போட்ட ஆடையோ புலனிச்சையை பெருக்கும். இங்கு இருந்து அழிந்து ஒழிந்து போய்க்கொண்டே இருக்கின்றனவாம். இத்தருணம் பக்குவ வசத்தாலே உற்று தியாகப் பெருமான் இங்கு எழுந்தருளி தலைவிக்கு உரியதாக ஏற்கனவே தயாரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொறிநேர் கலை, அதுவும் உனது அவளுக்கே உரியதான ஒன்று என அது நவமணிகள் பதித்த பொன்னாடையாம். அது சுத்த தேகத்தில் சூழ்ந்து இலங்க உள்ளதாம். தலைவியின் விழி எரிவேல் விழி எனப்படுகிறது. சத்விசாரத்தால் ஞானக்கண் திறக்கப் பெற்று உட்பொருளை காணும் நுண்ணாற்றல் படைத்தது அவ்விழி. அதனால் வேண்டப்படாத தத்துவங்களை சாடி வெற்றி கொள்ளுகின்றதாம். வெல்லுவதே வேல். கூறிய தயாநாட்டத்தாலே அருட்பெரும் பதியை தன்பால் ஈர்க்கின்றதாம் அந்த விழி. எல்லா கடவுள் சக்தியும் ஆதாரம் தனிப்பெருங்கருணையும் அதுவே நமக்கு தயவாக விளங்குவதாயும் எல்லா வெற்றியும் பெருவிப்பதாயும் உள்ளது தயவே. ஸோ இந்த சாங் வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு விஷயமா கடவுள்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு. என்ன ஐயா சாமி, நான் செஞ்ச தவமா இல்லை என்னை பெத்தவன் செஞ்ச தவமா தெரியலையே, நீ என்னுடைய என்னுடைய இல்லத்தை தேடி வந்திருக்கு. அதாவது ஆத்மாவிலே எழுந்து காட்சி, உண்மையான காட்சியை, தனது காட்சியை காட்டியிருக்கின்றார்கள் ஆண்டவர். என்னை அங்க வந்து அடைஞ்சிட்டு போல இருக்கே, நான் யார் செஞ்ச தவமோ தெரியலையே, நீங்க வந்துட்டே அப்படின்னு சொல்ற மாதிரி. அதாவது இது ஆன்மா செஞ்ச தவ பயனா இல்லை இந்த ஆன்மாவை சூழ ஏற்பட்டிருக்கின்ற இந்த உணர்வு, உடல், உயிர் இவங்க செஞ்ச தவ பயனான்னு தெரியல. ஸோ இந்த இடத்துக்கு வரத்துக்கு வந்துட்டு பல 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 காலமா ஒரு ஆன்மா வந்துட்டு பல பிறவில இருந்து அறிவு அனுபவங்கள் ஏற்று இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதைத்தான் செஞ்ச தவமா நினைக்கிறாங்க. இங்க வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த தவம் பல காலமா இருந்து பல பிறவில இருந்து அனுபவத்தை பெற்று வந்தது தவமா செஞ்சிருந்தது. இந்த தவம் வந்துட்டு இது ஆத்மா செஞ்சதா இல்ல ஆத்மாவை சூழ இருந்த ஜோதி செஞ்சதா என்னன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இவ்விரண்டுக்கும் பெரிய பயனாக, பெரும் தவ பயனாக மரணமில்லா இன்ப வாழ்வு சித்திக்க போகின்றது போடும். அதனாலதான் இப்படி திருவொற்றி தியாகராஜ பெருமான் அவரே வந்துட்டு எழுந்தருளி தலைவரை கேட்டு தன் ஐயம் போக்கிக் கொள்ளவே, அடிகளே நீர் என்ன நினைத்து இவ்விடம் அடைஞ்சீர், ஏன் இங்க வந்த? அதுவா, நான் ஏன் வந்து சொல்லட்டுமா, உனது பொறிநீர் பொற்கலையை பூவார் கலையாய் ஆக்குற நினைத்தே என்று குறிப்பிடுகின்றார். எரிவேல் விழியாய் என அழைத்தே அப்படி சொல்லுகின்றார். நம்ம இப்போ இருக்கிற நமக்கு இந்த பாடி வந்துட்டு டிகிரேட் ஆகிடும், அழிஞ்சிடும் குறிப்பிட்ட காலத்துக்கு. மேலும் இந்த புலநிச்சய பெருக்கும், புறத்திலேயே அலைய விடும், அழியும். இதெல்லாமே வந்துட்டு இதெல்லாமே இந்த அழிந்து படுகின்ற இதெல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நமக்கே உரித்தான சுத்த பிரணவ ஞான தேகத்தோடு விளங்குவதற்குண்டான அந்த விஷயத்த நமக்கு இந்த தலைவிக்கு கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் காட்சி அருளி அவருடைய இல்லத்துக்கு எழுந்து காட்சி அருளி இருக்காங்க. ஸோ தலைவியை பார்த்து எரிவேல் விழின்னு சொல்றாங்க. சத்விசார ஞானக்கண் திறக்க பெற்று உட்பொருளை காணும் ஆற்றல். ஸோ தலைவியை பார்த்து ஆண்டவரே சொல்றாரு, நீ உன்னுடைய விழி எரிவேல் விழி அப்படிங்கிறாரு. வேல் என்பது வெல்வது, அதாவது நம்முடைய தத்துவங்கள் எல்லாம் சாடி வெல்வது. நாம் தொடர்ந்து சத்விசாரத்திலே இருக்கும்போதுதான் நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு மாயா விஷயங்கள் ஒவ்வொன்றையும் கடந்து வெற்றி கொண்டு தயவு நிலையிலே நின்று தயவு செய்து மேல்நிலையிலே ஆண்டவருடைய அருளையே எதிர்பார்த்து தயவு பெருக வாழ்ந்து அவருடைய அருளை பெற்று அனக வாழ்வாய் நிறைவது எப்ப நடக்கும்னா, சத்விசாரம் செய்ய செய்ய செய்யதான் மனசுல வந்துட்டு உண்மையான அமைதி உற்று சாந்தமுற்று மேல்நிலையை நாடும். அதனாலதான் தலைவியை பார்த்துட்டு எரிவேல் விழி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வதாக இங்க நமக்கு இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, கூறிய தயா நாட்டத்தாலே அருட்பெரும் பதியையே தன்பால் ஈர்க்கின்றதாம் அந்த விழி. சத்விசாரம் செய்யும் போது எனக்கு ஆண்டவருடைய அருள் ஒண்ணுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த விசார நிலையில இருக்கும் போதுதான்
எல்லா தத்துவங்களையும் ஜெயிக்கிறது ஒரு வெற்றி. அப்படி ஜெயித்து கொண்டே தொடர்ந்து அன்பு பணியாற்றி தயவு செய்து அறிவிளக்க உயிர்விளக்க பணி செய்து அந்த கூறிய தயாநாட்டத்தால் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரையே தன்பால் ஈர்க்கின்றதாம் அந்த விழி. சக்திசாரத்துக்கான முக்கியத்துவத்தையும் சக்திசாரம் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் நமக்கு இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிலாம் ஏன் எஞ்சி காட்சி கொடுத்துருக்காங்கன்னா, உனக்கு வந்துட்டு இத்தனை நாளா நீ போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப அழிந்துபடுவதா இருக்கு. நான் உனக்கு என்றென்றும் உனக்கே ஸ்பெஷலா செஞ்சு வச்ச முத்தேக சித்தியை கொடுக்கறதுக்கு தான் இப்போ நான் உன்னோட இடத்த தேடி வந்திருக்கேன் அப்படின்றதுதான் இதோட விஷயம். நாமும் தொடர்ந்து சக்திசாரத்திலேயே இருந்து நமக்கு கிடைத்த இடம் பொருள் ஏவல் அனைத்தையும் தயவு பணிக்கே கொடுத்து புறத்துல தயவு பணி அறிவிளக்க பணி உயிரிழக்க பணி செஞ்சுக்கிட்டு நம்முடைய அகத்துல சத்விசாரத்திலேயே இருந்து இருப்பதும் ஒரு கால். இது ரெண்டுத்தையுமே நம்ம வச்சுட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே வரும்போதுதான் நம்மளுடைய விழியும் ராமலிங்க சுவாமிகள் விழி மாதிரி எரிவேல் விழியாகும். அந்த எரிவேல் விழியை கொண்டுதான் அருட்பெருஞ்சோதியை தன்பால் ஈர்க்கணும். அப்படி அவர் இருந்து வரும்போதுதான் நம்ம ஆத்மாவிலே நமக்கு காட்சியை அருளி அங்கிருந்து நமக்கு முத்தேக சித்தியையும் கொடுப்பதற்குண்டான எல்லா வழிவகையும் ஆண்டவர் செய்வாரு. சத்விசாரமும் பரோபகாரமும் அத்தனை முக்கியமானது. ஓகே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே கோவலயமெல்லாம் ஓங்குக. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.